Hello everyone. இப்போ நம்ம எக்ஸல்ல VLOOKUP vertical lookup பத்தி பார்க்கலாம். For example, இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த lookup வேல்யூ இதை பேஸ் பண்ணி country எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். equal to VLOOKUP function. அதில் lookup வேல்யூ இந்த வேல்யூவை கொடுத்துட்டு இந்த வேல்யூ தான் நம்ம பார்க்க விரும்புகிறோம். அதனால் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா டேபிள் அரேவை இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கமா கொடுத்து அடுத்த ஆர்குமெண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர் அதில் வந்து இப்போ எத்தனாவது காலம்னா 1 2 3 4 5 ஃபிஃப்த்து காலம் இருக்குது. கண்ட்ரி 5ன்னு கொடுத்துட்டு கமா ரேஞ்ச் லுக்கப் வந்து ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச்னு கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா நாட் அப்ளிகபிள்ன்ற எரர் வருது. ஏன்னா இங்கே வந்து லுக்கப் பண்ணுற டேட்டா வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருக்கணும். அதனால் இப்போது டெலீட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு VLOOKUP லுக்கப் வேல்யூ இந்த எதை தேடுறோம் இதை தான் தேடுறோம்னு கொடுத்துட்டு கமா டேபிள் அரே வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த சீரியல் நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எம்ப்ளாயி ஐடியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லுக்கப் பண்ணுற டேட்டா வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருக்கணும். அதனால தான் கமா கொடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் அதில் வந்து 4th காலம் கொடுத்துட்டு கமா ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச்னு கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ இப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தா மேலே வேல்யூ வரும். VLOOKUP அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா மேலே லண்டன் கரெக்டாக வருது. இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில் பண்ணுறோம் அடுத்த செல்லுக்கு. ஆனால் எரர் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து டேபிள் அரே வந்து லாக் பண்ணியிருக்கணும். எப்போவுமே இந்த டேபிள் அரே வந்து எப்போவுமே F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணியிருக்கணும். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு செல்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணோம்னா அடுத்த செல்லுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். ரிசல்ட் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அப்படியே அடுத்த செல்லுக்கும் ட்ராக் பண்ணுறோம். ஆனால் எரர் வரும். ஏன்னா இங்கே இந்த செல்லுலலாம் ஸ்பேஸ் இருக்காது. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இதில் வந்து M10212 அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம் அடுத்த செல்லுக்கு. ஆனால் எரர் வருது. ஏன்னா M10217ன்றது இந்த டேட்டாலே இல்லாதனால எரர் வருது. இந்த மாதிரி நம்ம எரர்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் VLOOKUPல. இப்போ VLOOKUP அப்ராக்சிமேட் மேட்சை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு VLOOKUP லுக்கப் வேல்யூவில் வந்து இந்த மார்க் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா டேபிள் அரேயில் வந்து இந்த டேபிள் அரேவை செலக்ட் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்தோம்னா அடுத்து வந்து செகண்ட் காலம் கிரேட் நம்மளுக்கு வேணுன்றது செகண்ட் காலமில் இருக்குது. செகண்டுன்னு கொடுத்துட்டு இப்போ கமா கொடுத்தோம்னா ரேஞ்ச் லுக்கப்பில் ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச்னு கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் மேட்ச் இல்லை ட்ரூனே கொடுக்கலாம். அப்ராக்சிமேட் மேட்ச்னு கொடுத்துட்டு இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரர் வரும் ஒரு சிலது. இந்த ரிசல்ட் வந்து தப்பாக வந்திருக்கு. எப்படின்னா இங்கே வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து எப்போவுமே அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிருக்கணும். இப்போ Alt A SSன்னு கொடுத்துட்டு ஷார்ட்டுக்கு போனோம்னா ஷார்ட்டுக்கு போயிட்டு இப்போது இந்த காலம் Fன்றதை கொடுத்துட்டு இப்போ செல் வேல்யூஸ் அப்படின்றத கொடுத்துட்டு Z to A to Zன்னு இருக்கும். அசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் A to Z வந்து A to Zல ஷார்ட் ஆகணும்னு கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா இப்போ ரிசல்ட் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். E கிரேடு அந்த மாதிரி முன்னாடி வந்து மாறி இருந்துச்சு. இப்போ கரெக்டாக வந்திருக்கு. எப்போவுமே ட்ரூன்றது வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆயிருந்தால் தான் இந்த டேபிள் அரே வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆயிருந்தால் தான் இங்கே ரிசல்ட் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேட் மேட்சை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் தான் எப்போவுமே நல்லது. இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.